வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்பெயின் அதிபர் திரு பெட்ரோ சாnchez உள்ளிட்ட உலக தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை புதுடெல்லியில் இன்று மேற்கொண்டார். செயற்கை நுண்ணறிவை பொறுப்புணர்வுடன் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த 2.5 லட்சத்திற்கும் அதிகமான மாணாக்கர் உறுதிமொழி ஏற்றுள்ளதற்கு மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பாராட்டு தெரிவித்துள்ளார். மாநிலங்கள் முழுமையான அதிகாரத்துடன் செயல்பட அரசியல் சட்ட திருத்தத்தின் அவசியத்தை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில் வலியுறுத்தினார். கிறிஸ்தவர்களின் தவக்கால துவக்கமாக சாம்பல் புதன் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. காஞ்சிபுரம் புத்த விகாரில் வைக்கப்பட்டுள்ள கௌதம புத்தரின் புனித சின்னங்களை மக்கள் இன்று வழிபட்டனர். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்பெயின் அதிபர் பெட்ரோ சாnchez-உடன் புதுடெல்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார். இரு நாடுகளுக்கிடையிலான நட்புறவை வலுப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் இதில் இடம்பெற்றன. வர்த்தகம், பொருளாதாரம், மின்னணு, படைப்பாற்றல் திறன், சுகாதாரம், காலநிலை மாற்றங்கள், கல்வி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகளில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. இந்தியா ஐரோப்பிய யூனியன் நட்புறவிற்கு ஸ்பெயின் வழங்கிய தொடர் ஆதரவிற்கு பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பின்லாந்து பிரதமர் ஆண்டி பெட்ரியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொண்டார். செயற்கை நுண்ணறிவு உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுடெல்லி வந்துள்ள செர்பியா, குரேஷியா, எஸ்டானியா, பூட்டான், கசகஸ்தான் நாட்டு தலைவர்களுடன் பிரதமர் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு உச்சிமாநாட்டில் பங்கேற்க வந்த கூகுள் நிறுவனத்தின் முதன்மை நிர்வாக அதிகாரி திரு சுந்தர் பிச்சையுடனும் பிரதமர் கலந்துரையாடினார். பொறுப்புணர்வுடன் கூடிய செயற்கை நுண்ணறிவை முன்னெடுத்து செல்ல கடந்த 24 மணி நேரத்தில் சாதனை அளவாக 2.5 லட்சத்திற்கும் அதிகமான மாணாக்கர் உறுதிமொழி ஏற்றுள்ளனர். நம் நாட்டின் செயற்கை நுண்ணறிவு பிரிவும் இன்டெல் நிறுவனமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த உறுதிமொழியின் செயலாக்கம் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிப்பதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதை உறுதி செய்யும் வகையில் இந்த உறுதிமொழி ஏற்பு நடைபெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொறுப்புணர்வுடன் கூடிய செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற முன்னோடி திட்டத்தை மாணாக்கரிடையே இது உருவாக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர் மாணாக்கருக்கு பாராட்டுகளை உரித்தாக்கினார். செயற்கை நுண்ணறிவு வருடாந்திர கூட்டத்தை நடத்த உலக நாடுகள் திட்டமிட்டுள்ளதாக ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு உச்சிமாநாட்டில் பங்கேற்பதன் ஒரு பகுதியாக ஊடகங்களிடையே உரையாற்றிய அவர் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த உலகளாவிய ஒத்துழைப்பை வலுப்படுத்த சிறப்பு சர்வதேச அறிவியல் உயர்நிலை குழு அமைத்து ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். நாட்டின் 10 மாநிலங்களில் 37 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கான தேர்தல் அடுத்த மாதம் 16ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேட்புமனு தாக்கல் வரும் 26ஆம் தேதி தொடங்குகிறது. அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை மனுக்களை தாக்கல் செய்யலாம். தமிழ்நாட்டில் திருச்சி சிவா உட்பட 6 உறுப்பினர்கள் மற்றும் அசாம், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், ஒடிசா, பீகார், தெலங்கானா, சத்தீஸ்கட், ஹரியானா, ஹிமாச்சல பிரதேசம் ஆகிய 10 மாநிலங்களின் 37 மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் வரும் ஏப்ரல் மாதத்துடன் முடிவடைய உள்ளதால் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. நாட்டில் சிறுத்தைகளின் எண்ணிக்கை தற்போது 38ஆக அதிகரித்துள்ளது. குனோ தேசிய பூங்காவில் தென்னாப்பிரிக்க சிறுத்தை 3 குட்டிகளை இன்று ஈன்றதை அடுத்து சிறுத்தை குட்டிகளின் எண்ணிக்கை 27ஆக உயர்ந்துள்ளது என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். சிறுத்தைகளின் பாதுகாப்பு, பராமரிப்பு முயற்சிகளில் புதிய சிறுத்தைகள் உருவாவது சுற்றுச்சூழலில் ஒரு புதிய மைல்கல் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டந்தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய நிதிநிலை அறிக்கை. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆய்வு செய்ய நியமிக்கப்பட்ட உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையிலான குழுவின் முதற்கட்ட அறிக்கையை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மாநிலங்கள் முழுமையான அதிகாரங்கள் கொண்டவையாக செயல்பட அரசியல் சட்டத்தில் திருத்தம் தேவை என்றார்.
பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவில் மத்தியில் கூட்டாட்சியும் மாநிலத்தில் சுயாட்சியும் அமைய வேண்டும் என்றும் அவர் எடுத்துரைத்தார். இது தனிப்பட்ட அரசியல் கட்சியின் கோரிக்கை அல்ல என்று கூறிய முதலமைச்சர் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். விருதுநகர் மாவட்டம் சேத்தூர் பேரூராட்சியில் 8 கோடியே 33 லட்சம் ரூபாய் மதிப்பில் கசடு கழிவு மேலாண் திட்டம் செயல்படுத்தப்படுவதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே.என். நேரு கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அமைச்சர், பாதாள சாக்கடை திட்டத்தை 1 லட்சம் மக்கள் தொகைக்கு குறைவாக உள்ள பேரூராட்சிகளில் செயல்படுத்த முடியாது என்பதால் இந்நடவடிக்கை என்றார். சேத்தூர் பேரூராட்சியில் 22,000 மக்கள் தொகை மட்டுமே உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். திருப்பத்தூர் மாவட்டம் ரெட்டித்தோப்பு ரயில்வே மேம்பால பணிகள் விரைவில் முடிவடையும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவவேலு கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அமைச்சர், ஸ்ரீபெரும்புதூர் சாலைகளை மேம்படுத்தும் பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்றும், ஆம்பூர் தொகுதியில் 2 கிலோமீட்டர் நீள சாலை மேம்பாட்டு பணிகள் விரைவில் முடிவடையும் என்றும் குறிப்பிட்டார். ஒட்டப்பிடாரம் தொகுதி அக்காநாயக்கன்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு 8.5 லட்சம் ரூபாய் செலவில் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் புதிய சமையலறை கட்டடம் கட்டித்தரப்படும் என்று சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது தெரிவித்தார். தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் 2554 நியாய விலை கடைகள் திறக்கப்பட்டுள்ளதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு பெரிய கருப்பன் சட்டப்பேரவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளிக்கையில் இன்று குறிப்பிட்டார். சென்னை மருத்துவக் கல்லூரியின் கீழ் செயல்படும் 30 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு புற்றுநோய் மருத்துவமனை மற்றும் நல் ஆதரவு மையத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் இன்று திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில், கோவை, தர்மபுரி, காஞ்சிபுரம், கரூர், மதுரை, தஞ்சாவூர், தேனி, திருச்சிராப்பள்ளி, திருவாரூர், திருப்பூர், திருவள்ளூர் மற்றும் வேலூர் ஆகிய 12 மாவட்டங்களுக்கு பரிசோதனைகள் செய்கிற பணி என்பது முழுமைப்படுத்தப்பட்டது. 23 மாவட்டங்களில் இந்த முழுமையாக புற்றுநோய் பரிசோதனைகள் செய்கிற முகாம்கள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது புதிதாக புற்றுநோய் பாதிப்பு இருக்கிறது என்று கண்டறியப்பட்டவர்கள் 1819 பேர். உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களின் 40 நாள் தவக்கால துவக்கத்தின் அடையாளமாக சாம்பல் புதன் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இத்தினத்தையொட்டி தேவாலயங்களில் இன்று நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் கிறிஸ்தவ மக்களின் நெற்றியில் சாம்பலால் திருசிலுவை வரையப்பட்டு சிறப்பு பிரார்த்தனைகள் தொடங்கின. தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தில் சாம்பல் புதன் சிறப்பு திருப்பலி இன்று இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இன்று சாம்பல் புதன் துவங்கியதை முன்னிட்டு தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயத்தில் அதிகாலை சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. திருப்பலிக்கு பின் கிறிஸ்தவர்களுக்கு நெற்றியில் சாம்பலை கொண்டு சிலுவை அடையாளம் பூசப்பட்டது. இந்த காலங்களில் கிறிஸ்தவ மக்கள் இயேசு ஆற்றிய பாடுகளை உணர்ந்து 40 நாட்கள் நோன்பு இருப்பார்கள். தூத்துக்குடியில் உள்ள திரு இருதய ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்களில் இன்று சாம்பல் புதனை முன்னிட்டு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன். இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டுள்ள கௌதம புத்தரின் புனித சின்னங்கள் காஞ்சிபுரத்தை இன்று வந்தடைந்தன. காஞ்சி புத்த விகாரில் ஏராளமான பக்தர்கள் இதனை வழிபட்டனர். புத்தஸ்தூபி, போதி தர்மர் வழிபாட்டு தலங்களிலும் சிறப்பு பிரார்த்தனைகள் இடம்பெற்றன. இதுகுறித்து காஞ்சி புத்த விகார் தலைவர் திரு திருநாவுக்கரசு எடுத்துரைக்கையில், இலங்கையிலிருந்து பகவான் புத்தருடைய எலும்பு தாதுக்கள் என்று சொல்லக்கூடிய எலும்பு துகள் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இலங்கை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தமிழிலே டாக்டரேட் பட்டம் பெற்ற சிங்கள பிக்கு ரத்ன தேரர் அவர்களால் காஞ்சிபுரம் எடுத்து வரப்பட்டது. தமிழகத்தில் உள்ள அனைத்து புத்த பிக்குகளும் ஒன்று சேர்ந்து சிறப்பான வரவேற்பு கொடுத்தனர். மங்கள வாத்தியம் இசைக்க பௌத்தர்கள் அனைவரும் சேர்ந்து ஊர்வலமாக எடுத்து சென்று காஞ்சி புத்த விகாரில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டது. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் ரமலான் பிறை தென்பட்டதை அடுத்து இஸ்லாமியர்களின் புனித ரமலான் நோன்பு இன்று அப்பகுதிகளில் தொடங்கியுள்ளது. இதனை அடுத்து ரமலான் மாத முதல் நோன்பை நாளை முதல் இஸ்லாமியர்கள் கடைபிடிக்கின்றனர். தர்மபுரி மாவட்டம் இலக்கியம்பட்டியில் மாவட்ட அளவிலான சிறுதானிய திருவிழாவை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சதீஷ் இன்று துவங்கி வைத்தார். சிறுதானிய உணவுகள் குறித்து பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு எடுத்துரைப்பதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். ஐசிசி உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7 மணிக்கு இந்தியா தனது கடைசி லீக் ஆட்டத்தில் நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஸ்பெயின் அதிபர் திரு பெட்ரோ சாnchez உள்ளிட்ட உலக தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை புதுடெல்லியில் இன்று மேற்கொண்டார். செயற்கை நுண்ணறிவை பொறுப்புணர்வுடன் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த 2.5 லட்சத்திற்கும் அதிகமான மாணாக்கர் உறுதிமொழி ஏற்றுள்ளதற்கு மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பாராட்டு தெரிவித்தார். மாநிலங்கள் முழுமையான அதிகாரத்துடன் செயல்பட அரசியல் சட்ட திருத்தத்தின் அவசியத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் வலியுறுத்தினார்.
கிறிஸ்தவர்களின் தவக்கால துவக்கமாக சாம்பல் புதன் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. காஞ்சிபுரம் புத்த விகாரில் வைக்கப்பட்டுள்ள கௌதம புத்தரின் புனித சின்னங்களை மக்கள் இன்று வழிபட்டனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.